சினிமாவுக்கு முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வர்றேன்னு 2020 முடிவெடுக்கிறாரு. ஆனால் 2020 2025 வரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருப்பார். அதில் ஒரு எம்ஜிஆர் உடைய இதில் ஒரு 10% எடுத்துக்கிட்டு இளைஞர்களுக்கு இது பண்ணுற மாதிரி சமூகம் சார்ந்த விஷயம், ஒரு 2-3 கொள்கை பாட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எதுவுமே இல்லையே. கடைசி வரைக்கும் நீங்கள் போதை மருந்து வியாபாரம் தானே பண்ணுறீங்க. லாஸ்ட் படத்தில் என்ன பண்ணீங்க? போதை மருந்து விற்றுட்டு வந்து பாட்டு பாடுவீங்க, நான் ரெடியாக வருவான். இவர் மேலே குற்றச்சாட்டு என்ன? இளைஞர்களுக்கு சிகரெட்டு இந்த மாதிரி வஸ்துகளை பழக்கப்படுத்துகிறாருன்னு. ரஜினி மேலேயும் இந்த குற்றச்சாட்டு உண்டு. ரஜினி ஒரு கட்டத்தில் குறைச்சிக்கிட்டாரு, இதாச்சு. ஆனாலும் அந்த தாக்கம் வந்துடுச்சு. எம்ஜிஆரை தாண்டி மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா படு குடிகாரர்களாகவும், அது ரஜினி வரைக்கும் கூட கிடையாது. ரஜினிலாம் கூட கெட்டு போனால் தான் குடிப்பார். குடிக்கிற மாதிரி சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ எனக்கு என்னென்னு சும்மா சாதாரணமாக உட்காந்து பேசலாம், பாரில் உட்காந்து குடிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. வீட்டில் மொட்டை மாடியில் உட்கார்றது, பாரில் உட்கார்றது, மொட்டை மாடியில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்க தங்கச்சியோ அக்காவோ சைட் டிஷ் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி. இப்போ அதை அப்படி ஃபேஷனாக மாற்றிட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பசங்களாம் வீட்டில் உட்காந்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டு அவங்க அக்கா தங்கச்சிங்க பொறிச்சு கொடுக்குதுங்க, சாப்பிட்டுட்டு தான். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணால் அதோடைய தாக்கம் இளைஞர்கள் எப்படி போய் சேருன்றது தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள் என்ன சமூக அக்கறை இருக்குது உங்களுக்கு? இப்போ என்னமோ திடீர்னு வந்து எதை மாத்திரமா? அதனால தான் ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஆசை மட்டும் இருக்குது முதலமைச்சர் ஆயிடணும்னு, ஆனால் என்ன செய்யணும்னு தெரில. ஏன் தெரிலனா, இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வளர்ந்தவங்க. சமுதாயத்தை பற்றி கவலையே கிடையாது. நான் சொல்கிறேன், விஜய் கட்சியாக ஆரம்பிச்சது வந்து விக்கிரவாண்டி மாநாடு ஃபர்ஸ்டா இன்னைய வரைக்கும் டாஸ்மார்க்கு, மது, போதை, மெத்து, கஞ்சாக்கு எதிராக ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எங்கேயா பேசியிருக்காரா?